Hi aspirant, welcome to our YouTube channel Mark to Officer. This is Anbarasi. நம்ம இந்த வீடியோவில் ஹிந்து எடிட்டோரியலும் அதோட சேர்த்து வெக்காப்ஸும் பார்க்க போகிறோம். அதாவது 19th ஹிந்து எடிட்டோரியல்ஸ் அண்ட் வெக்காப்ஸ் பார்க்க போகிறோம். இன்னையோட எடிட்டோரியல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, questionable intent on the Maharashtra Special Public Security Bill 2024. அதாவது இந்த பில்ல எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ப்ரப்போஸ் பண்ண ஸ்பெஷல் பப்ளிக் செக்யூரிட்டி பில்லை பற்றி பேச போகிறாங்க. அதில் என்ன மாதிரி விஷயம் எல்லாம் வந்து ஒரு கொஷின் பண்ண கூடியதாக இருக்குது, அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வெக்காப்ஸ் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து மந்த்லி பேசிஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க்லேயும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் போய்ட்டு நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக டெலகிராமில் ஒரு டிஸ்கஷன் சேனல் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணிவிட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ரீசனிங்கான ஃபவுண்டேஷனல் கோர்சஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 year நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்கோடைய டைட்டில் பார்ப்போமே. questionable intent on the Maharashtra Special Public Security Bill 2024. அதாவது மகாராஷ்டிரா பாஸ் பண்ண ஸ்பெஷல் பப்ளிக் செக்யூரிட்டி பில் வந்து எல்லார் மத்தியிலும் வந்து ஒரு கொஷனை வந்து தூண்டி இருக்கு. ஓகே, கொஷின் வந்து ஒரு கொஷனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட கிறிஸ்பான ஓகே இந்த பில்லு என்னை பற்றி தான்ப்பா பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லைனில் நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள். மகாராஷ்டிரா பில் டு டேக்கிள் த எக்ஸ்ட்ரீமிசம் லியபிள் டு வைட் ஸ்ப்ரெட் மிஸ்யூஸ். ஓகேவா? இதில் என்ன சொல்ல வராங்க, எக்ஸ்ட்ரீமிசம்னா என்ன, அந்த வேர்டோட மீனிங்கை பார்த்துப்போம். அது வந்து ஒரு நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க, வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆன்டினிம்ஸ் என்ன, சினானிம்ஸ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் போயிடுவோம். இந்த வேர்ட் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சினானிம் வந்து ஃபென்டாஸ்டிம், ஆன்டினிம் மாட்ரேஷன். தமிழில் வந்து தெளிவாக சொன்னோன்னா தீவிரவாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட் பார்த்துட்டு நீங்கள் அந்த சென்டென்ஸ் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். பார்ப்போம். இந்த மகாராஷ்டிரா பில் டு டேக்கிள் த எக்ஸ்ட்ரீமிசம் லியபிள் டு வைட் ஸ்ப்ரெட் மிஸ்யூஸ். அதாவது இந்த பில் வந்து தீவிரவாதத்தை வந்து தடுக்கிற மாதிரியாக இருந்தாலும் ஒரு வகையில் வந்து ஒரு மிஸ்யூஸை வந்து பரப்புற மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இது படிக்கும் போதே உங்களுக்கு ஓகே இதில் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்றது ஒரு கிறிஸ்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து போகும் இந்த எடிட்டோரியலுக்குள்ள. த பில் டேபிள்டு பை த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டு டேக்கிள் த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பை ஆர்கனைசேஷன் linked to the left-wing extremism is unnecessary and perhaps even unconstitutional. ஓகே, இந்த பில் வந்து அவங்க போட்டிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் பப்ளிக் செக்யூரிட்டி பில், அதுதான் இந்த பில்னு சொல்கிறாங்க ரொம்ப ஷார்ட்டாக. இது வந்து தேவையற்றதாக இருக்குது, நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு வந்து முரண்பாடாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. ஓகே, அப்படி என்ன முரண்பாடாக இருக்குது, இது எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஒரு அமைப்பு வந்து ஒரு டெரரிஸ்ட்டை சப்போஸ் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி வந்து இருக்க அமைப்புகளை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக,
அவங்கள வந்து ஒரு பனிஷ் பண்றதுக்காக வந்து இந்த லா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தேவையற்றதுன்னு சொல்றாங்க. நீங்க உள்ள வந்து நீங்க வந்து இன்னும் இன்டெப்த்தா வந்து நம்ம சென்டென்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே இது எதுக்கு சொல்றாங்கன்றது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம when existing law seem adequate to tackle extremism and the area affected by the left-wing extremism is limited in the state, and the only reason such a proposal has been made could be a public அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மீனிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பப்ளிக் அப்படின்றது பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. சினானிம்ல இம்ப்ளிசிட் அண்ட் ஆன்டனிமஸ் ஸ்டேட் சாய்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இன்டைரக்ட்னு கூட நம்ம இது அதர் வேர்டில் சொல்லலாம். ஓகேவா? நம்ம இப்போ இந்த அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம வந்து மீனிங் பார்க்குறப்ப தெரியும். இன்டென்டட் டு கிராக் டவுன் ஆன் லாயர்ஸ் and dissenters and human rights activists involved in taking up the cause of the marginalization. Dissenters அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். The word dissenters part of speechல நவுனா தான் அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. synonyms protested நம்ம dissenters சொல்லலாம். antonymous believer தமிழ்ல எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இப்போ தெளிவாக பார்த்துருவோம். ஆல்ரெடி இருக்கப்படுற லா எல்லாமே வந்து தேவையானதாக இந்த எக்ஸ்ட்ரீமிசத்தை வந்து தடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்ல வந்து எக்ஸ்ட்ரீமிசம்னால எஃபெக்ட் பண்ண ஏரியாவை வந்து லிமிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு கோரிக்கையை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ப்ரப்போசலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு லாயர் ஆகட்டும் ஒரு வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்ட் ஆகட்டும் டிசென்டர்னா நம்ம இப்போ மீனிங் பார்த்தோம் இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே வந்து இன்டைரக்டா வந்து எஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து ஏதோ வந்து கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் சொல்றாங்க, அதுக்கு வந்து நீங்க வந்து அது வந்து லாஃபுல்லா நீங்க வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு சொல்றதா இருந்தாலும் அதையும் வந்து இந்த ப்ரப்போசல் வந்து தடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த லைன்ல வந்து ரொம்ப தெளிவாகவே நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். The bill may fall foul of constitutional provisions as it contains overbroad terms that may cover individuals and organizations that may pose no threat to public order. இது எப்படி இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன்ல இருக்க ப்ரோவிஷனையே வந்து டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணுது, அதுக்கே ஒத்துழைக்காத மாதிரி இந்த பில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பில்ல ஒரு டேர்ம் ஒன்று சொல்லியிருக்காங்க, ரொம்ப குறிப்பிட்டு ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. அந்த டேர்ம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆகட்டும் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் ஒரு பப்ளிக் ஆர்டருக்கு அப்போஸ் பண்ணி ஏதாவது த்ரெட்டா சொன்னாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து பனிஷ் பண்ற மாதிரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஈவன் வந்து நீங்க வந்து ஒரு பப்ளிக் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, அது வந்து ஒரு சில பர்டிகுலர் சம்திங் பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதை வந்து நீங்க வந்து குரல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ல கூட உங்களால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த பில் கவர் பண்றது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்றாங்க. ஓவர் ப்ராட் அண்ட் மீனிங் நம்ம பார்த்துருவோம். ஓவர் ப்ராட் அப்படின்றத பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல வந்து adjective யூஸ் பண்ணியிருக்காங்க. synonymous அப்படின்னு சொல்லலாம். antonyms absolutely essential மிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ்க்கு போயிடுவோம். உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட அந்த குறிப்பிடப்பட்ட ஒரு டேர்ம் வந்து இவ்வளோ விஷயத்த வந்து கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The core of the proposed law appear to be questionable term of urban nexus, even though the phrase itself does not find a place in the Maharashtra Special Public Security Bill 2024. இதுல முக்கியமா கேள்வி கேட்கிற விதமா என்ன இருக்கு அப்படின்னா அந்த டேர்ம் வந்து urban நக்சல் அப்படின்ற விஷயத்த கேள்வி கேட்கிற விதமா இருக்கு இந்த பில்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து டைரக்டா அந்த பில்லை வந்து இந்த urban நக்சல்ன்ற பில்லை வந்து நீங்க பார்க்க முடியல அப்படின்னாலும்
இந்த நெக்ஸ்ட் லைன் நான் படிக்கிறேன் பாருங்க. The statement of the object and reason talks about the safe house and abundance of the Myers networks in cities. அதாவது அவங்க குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ரீசன் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஒரு மாயர்ஸ் நெட்வொர்க்ஸ், அதாவது டெரரிஸ்டம் வந்து சிட்டிக்குள்ள இருக்கும்போது அவங்க வந்து சேஃபா இருக்கிறதுக்காக ஒரு ஹவுஸ்ல தங்குவாங்க. ஓகேவா? அவங்க ஒரு அர்பன் டென்ஸ்ல தங்குவாங்க. ஸோ அதை பத்தி பேசுற ஒரு விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. It claims the existing law indicate an Naxal frontline organism active in the presence of இந்த மாதிரி இந்த மகாராஷ்டிரா ஸ்பெஷல் பப்ளிக் செக்யூரிட்டி பில் இல்லாததுனால இந்த மாதிரி வந்து நக்சல் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன்லாம் இன்னுமே ஆக்டிவா இருக்கு. எக்ஸிஸ்டான லா எல்லாம் வந்து தேவையா வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து தேவைப்படாததா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லால வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லப்படுறாங்கன்னு சாரி. Given that several provisions in the state bill are already found in the central law, the Unlawful Activities Prevention Act is indeed a strange claim. இதுல குறிப்பிடப்பட்டிருக்க, அதாவது இந்த பில்ல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே சென்ட்ரல்ல ஒரு லா இருக்கு. அது என்ன லானா, இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இந்த லாலே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள தான் இந்த மகாராஷ்டிரா ஸ்பெஷல் பப்ளிக் செக்யூரிட்டி பில்லையும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிளைம் பண்ண வேண்டியதே இல்லை. முன்னாடி வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்பெஷல் பில் இல்லாததுனால இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே வந்து தடுக்க முடியல, அடிக்குவேட்டா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஃபால்ஸ் கிளைம் அப்படின்ற மாதிரி இந்த சென்டென்ஸ்ல வந்து சொல்றாங்க. ஆல்ரெடி இது எல்லாமே வந்து சென்ட்ரல் லால வந்து குறிப்பிடப்பட்டு இருக்கு அப்படின்றது தெளிவா சொல்றாங்க. Next paragraph போய்டும். The most serious provision that allows for declaring organization unlawful and make it as an offense to a person of or in a manner assisting or participating in the meeting of the such organization are too widely worded. அதாவது அவங்க குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப வந்து ஒரு சீரியஸா வந்து கொஸ்டின் பண்ண நம்மள வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அமைப்பு, தட் மீன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனை வந்து அவங்களால அன்லாஃபுல் அப்படின்றத டிக்ளேர் பண்ண முடியும். ஒரு நார்மலான ஒரு பர்சன் அந்த மெம்பர்னு குறிப்பிடுறாங்க, அவங்கள வந்து அஃபென்ஸ்னு சொல்ல முடியும். சரி, எப்படி வந்து இதை வந்து அஃபென்ஸ்னு நீங்க சொல்வீங்க, அன்லாஃபுல்னு அவங்களுக்கு சொல்வீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டெரரிஸ்ட் தட் மீன்ஸ் ஒரு டெரரிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிசம் பண்றவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மீட்டிங்கை வந்து நடத்துறாங்க. அந்த மீட்டிங்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் யூ ஆர் கம்மிங் அண்டர் திஸ் அன்லாஃபுல் டிக்ளரேஷனுக்குள்ள நீங்க வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் சரி, நீங்க அமைப்புன்னு சொல்றீங்க, அந்த அமைப்பை வந்து எப்படி சொல்லலாம், அதுக்கான ஒரு இது இருக்கும் இல்லையா. இதுதான் வந்து இந்த அமைப்பு எந்த அமைப்பு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். An organization for instance can be in any group or a person body of the person whether or not known by any name or registration. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க அன்லாஃபுல்னு சொல்லிடலாம், ஒரு மெம்பரை வந்து ஒஃபென்ஸ்னு சொல்லிடலாம். சரி, அந்த ஆர்கனைசேஷன் எப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்விகள் வரும் இல்லையா. அதுக்கு அவங்க கொடுக்கப்படுற ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாகவும் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு பாடியாகவும் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கலாம். அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து நீங்க ஒரு நேமும் கொடுத்துருக்கலாம், நேம் கொடுக்காமலும் இருக்கலாம். நீங்க அந்த ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். இவங்க எல்லாமே வந்து அந்த ஆர்கனைசேஷன் அந்த கேட்டரிக்குள்ள வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். The unlawful activities include not only words or actions that threaten the public order but also anything that interferes with the administration of law or with its institution and personnel. ஓகே, நீங்க வந்து ஆர்கனைசேஷனா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டினா என்ன, அது எப்படி வந்து நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு விளக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ வந்து ஒரு பப்ளிக் ஆர்டர் இருக்கு.
ஓகேவா? பப்ளிக் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்க இதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க அந்த பப்ளிக் ஆர்டருக்கு நீங்க வந்து ஒரு வேர்டிங்ஸா வந்து அப்போஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டீங்க. அஃபென்சிவா சொல்லிட்டீங்க. அப்படின்னா அதுக்கு முரண்பாடா உங்களுடைய ஆக்டிவிட்டி இருந்தது. அப்படி இருந்தாலும் நீங்க வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிக்குள்ள வந்துருவீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அந்த லாவ வந்து அந்த லாவ வந்து அட்மிட் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒரு ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த ஆர்டர் ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு சொல்றதுக்குமே ஒரு அட்மிட் பண்றதுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. அந்த மாரி இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், அதுல வேலை செய்ற ஒருத்தவங்களாகட்டும், அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ரிலேட்டடா நீங்க வந்து அ ஏதாவது வந்து ஆக்ஷனோ, தொந்தரவோ குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க அது எல்லாமே வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. இன் எஃபெக்ட் திஸ் மே கவர் எனி ஆர்கனைசேஷன் ப்ரொடெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைஸ்டு ப்ரொட்டஸ்டாகவும் இருக்கலாம். ப்ரொட்டஸ்ட்னா நம்ம என்ன சொல்லலாம், ஓகே ஏதோ ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, அது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பர்சனுக்கு வந்து அந்த விஷயம் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு கூட்டா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஓகே நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் இந்த லாக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆர்கனைஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிக்குள்ளே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் it not only includes promoting the violence and use of the firearms or explosives, but also encouraging a preaching disobedience to established law and its institution. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வயலன்ஸை ப்ரமோட் பண்ணுற மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கிகளை யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோசிவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கப்படுற லாவை வந்து விதிமீறலுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் லாவோட இன்ஸ்டியூட் இருக்காங்களே அவங்களுக்கும் ஒரு விதிமீறல் கொண்டு வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திஸ் மே பி இன்டர்ப்டட் டு இன்க்ளூட் த ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் ஆர் ஈவன் கண்டம்ஷன் ஆஃப் போலீஸ் எக்ஸைஸ் கஸ்டடியல் வயலன்ஸ் ஆர் எனி மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ். அதுக்கு முன்னாடி இன்டர்ப்டட் அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்துருவோம். ஓகேவா? இன்டர்ப்டட் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இங்க வந்து வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. சினானிம் நம்ம எக்ஸ்பிளைன் சொல்லலாம். ஆண்டனம் வந்து கன்ஃபியூஸ், விளக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம எடிட்டோரியலுக்கு போயிடுவோம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டு ப்ரொடெஸ்ட் இது எதுக்குள்ள, இதெல்லாம் வந்து எதுக்குள்ள வருது, இந்த பில்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்றவங்களா இருக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு போலீஸ் வந்து ஏதோ வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை வந்து ரொம்ப அவங்க பண்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து ஈவன் அன்லாஃபுல்லா இருந்தாலும் நீங்க அதை கண்டெம் பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்து எதிராக பேசிட்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து இதில் ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம கஸ்டடியல் வயலன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், காவல்ல வச்சு துன்புறுத்துறது. அதுக்கப்புறம் வந்து எனி மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ்னா சட்டத்துக்கு முரண்பாடா நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இது வந்து இதை வந்து ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்க வந்து இன்டர்ப்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. while committing an unlawful activity may entail a jail term of up to 7 years, or even one who is not a member of the unlawful organization can be jailed for 2 years on the charge of the soliciting aid for it, or 3 years of promoting a meeting of the organization. அதில் 2 மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 2 மீனிங் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ்க்கு வந்து கிளியரா மீனிங் பார்ப்போம். ஸோ இன்டைல் அப்படின்றது பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல ஹியர் வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. சினானிம் வந்து நம்ம ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டனம் ப்ரிவென்ஷன், உட்படுத்த, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வேர்ட் சாலிசிட்டிங் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. சினானிம் ஒரு நல்ல சூப்பரான வேர்ட் ரெக்வஸ்ட், சினானிம் ஆண்டனிமஸ் ரிப்ளை, வேண்டுகோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நம்ம இப்போ சென்டென்ஸ்குள்ளே போயிடுவோம். நம்மளோட சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்லாஃபுல் இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்களெல்லாம் வந்து அன்லாஃபுல் நாங்கள் சொல்லுவோம். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டினா என்னன்ற மாதிரி இவ்வளோ கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருந்தாங்க இல்லையா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டெம் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இந்த கேட்டகரிக்குள்ள நீங்கள் ஃபால் ஆயிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு தண்டனை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போமா. இந்த மாதிரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியில வந்து நீங்க ஒரு மெம்பர் நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஜெயில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம
ஈவன் ஹூ இஸ் நாட் இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனை அன்லாஃபுல்லாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன் அமைப்பில் நீங்கள் ஒரு மெம்பராக இல்லை, ஆனால் அந்த அமைப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஏதோ சின்னதாக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் உங்ககிட்ட கேட்குறாங்க, அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 2 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இங்கே வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. 2 இயர்ஸ் வந்து ஜெயில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜெயில் வந்து தண்டனை கிடைக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன் அமைப்பு வந்து ஏதோ ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த மீட்டிங்கை நீங்கள் ப்ரமோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மோஸ்ட் டெக்கோரியன் ப்ரொவிஷன் ஆர் த once empowering the government to seize any house or building where unlawful activities take place, evict its occupants and take over its money and etc. ஸோ டெக்கோரியன்னா என்னன்னு பார்த்தோமா, இந்த மீனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சென்டென்ஸுமே வந்து இந்த பில்லுக்கு வந்து ஒரு திருப்ப முனையாக இருக்கிற ஒரு சென்டென்ஸ் தான். ஓகேவா? த வேர்ட் டெக்கோரியன், த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. சினானியம் இஸ் ஹார்ஷ், ஆன்டனிம் இஸ் மைல்ட், கடுமையான அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாங்க இந்த சென்டென்ஸ்குள்ளே போயிடுவோம். இந்த சென்டென்ஸ் தான் வந்து ஒரு பெரிய கொஸ்டினை வந்து இந்த பில்லுக்கு வந்து கொண்டு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். த மோஸ்ட் டெக்கோரியன் ப்ரொவிஷன், அதாவது கடுமையான ஒரு ப்ரொவிஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குது அப்படின்னா, அவங்களால ஒரு ஹவுஸையோ பில்டிங்கையோ வந்து அவங்களால டேக் ஓவர் பண்ண முடியும். எப்படி ஹவுஸையும் வந்து பில்டிங்கை வந்து டேக் ஓவர் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறீங்க இந்த லால அப்படின்னு நம்ம இன்னும் கிளியராக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து எந்த இடத்துல நடக்குதோ, தட் மீன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாங்க, அந்த ஆர்கனைசேஷன் ஒரு பிளேஸில் மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. இல்லைனா அவங்க வந்து ஒரு டெனன்ஸாக ஒரு வீட்டில் இருந்து அந்த லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து பிளேஸை வந்து அங்கே இருக்க ஆல்ரெடி வந்து அங்கே ஏதோ ஆக்குபெண்ட் இருந்தாலும் அவங்கள எல்லாரும் எவிக்ட் பண்ண சொல்லிட்டு அந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ணலாம், அதோட அங்கே இருக்க அசட்ஸ், மணி எல்லாத்தையுமே கவர்மெண்ட்க்கு எடுத்துக்கிற ரைட்ஸ் இருக்குன்னு இந்த பில்லை வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்ல கொஸ்டினபிளாக வந்து மாறின முக்கியமான விஷயமே இதுதான். அந்த சீஸ் பண்ணுறது, அந்த பவரை வந்து அந்த ஹவுஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து சீஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் அவங்க கொடுக்கப்பட்ட அன்லாஃபுல் ஆக்டிவிட்டின்னு சொன்னது நிறைய விஷயம் வந்து லாஃபுல்லாக நம்ம வந்து அதை வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த பில்லை வந்து கொஸ்டின் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பில் இஸ் எக்ஸ்பெக்டட் to lapse as a current assembly may have already held its last section before election last this year, but the questionable intent may survive into the future regimes too. இந்த பில்லை வந்து அவங்க வந்து லாஸ்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் அசம்பிளிலே அவங்க வந்து இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணி இதை வந்து முடிச்சிருக்கலாம். ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் டைம்ல இதுக்கான ஒரு நிறைய கொஷின்ஸ் எல்லாம் இருந்ததுனால, இது எப்படியும் நியூவாக ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் இந்த கொஷின் வந்து நீடிக்கும் அப்படின்றதுனால தான் வந்து இது வந்து அப்படியே வந்து இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல் ரொம்ப அழகாகவே முடிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், எதுக்காக இந்த பில் வந்து ரொம்ப வந்து பேசப்படுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வந்து நான் எடுக்கப்பட்ட இந்த கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை கிளியராக வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. வில் பி சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.